ரித்து இவ்வளோ டயர்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சாங்க. அதனால தான் கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் ஒரு அவுட்டிங் போயிருந்தோம். நாங்கள் எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோன்னு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வெனஸ்டே எடுத்தது. அப்போது வந்து எங்களால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண இயலவில்லை. அதனால் அந்த வீடியோவை இன்றைக்கி நாங்கள் ஷேர் செய்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாலுக்கு கிளம்பி போயிட்டு தான் அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கணுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவை இந்த மாதிரி மாலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. அதனால் வந்து சரி இந்த டைம் கூட்டிகிட்டு போய் ஆகணும் ஃபஸ்ட்டு மாலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்தாச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஏங்க மாங்குன்னு உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது மால்ன்றதுனால ரொம்ப சவுண்டாக இருந்தது. அதுவும் பேசுறதெல்லாம் வந்து எக்கோ வர மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வந்துட்டு நானே வாய்ஸ் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இந்த மால் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலமில் ஸ்கைவின் மால். தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஊருக்குன்னு வந்த ஃபஸ்ட்டு மால் அதுதான். என் ஃப்ரெண்டு வந்து சென்னையில் இருக்கான். அவன் ஒரு டைம் அவன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு என்னையும் ஹஸ்பண்டையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தான். சரி இங்கே ஸ்கைவின் மால் இருக்குண்டா வா அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவன் வந்ததும் என்ன சொன்னானா, என்ன ரொம்ப நேரமாக அவன் தேடிட்டு இருந்தானா மால் எங்கே இருக்குன்ட்டு. நான் வந்து இதாண்டா மாலு அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் எங்கள் ஊரில் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னானா. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. உங்கள் ஊரில் அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸுப்பா, எங்கள் ஊரில் இதுதான் மாலு, எங்கள் ஊருக்கு வந்த ஃபஸ்ட்டு மாலே இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அந்த அளவுக்கு வந்து இந்த மால் எல்லாருக்குமே சேலமில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மால் வந்து எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் தெரியும். நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். சரி விடுங்க, நான் இப்போ மாலுக்கு மார்க்கெட்டிங் பண்ணல, ஜஸ்ட்டு சொன்னேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா என்ன கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்னா, இந்த கேம்லாம் இப்போ தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இங்கே. அதுக்கு முன்னாடி நார்மலாக வந்துட்டு சாஃப்ட் ப்ளே ஏரியானா குழந்தைங்க இந்த பாலில் ஏறி விளையாடுறது, அதுக்கப்புறம் அந்த ஏறி சறுக்கி விழுவுங்களே, இதெல்லாம் தான் இருக்கும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஜிட்டலைஸாக கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அதுவும் பாப்பா வந்து லாஸ்ட் டைம் போனப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் விளாண்டா. அதனால் அவளுக்கு ரொம்ப ஜாலி. ஆனால் எப்படி விளையாடுறதுன்னு தெரில, சொல்லி கொடுக்க விளையாடிட்டு இருந்தா. அவங்க அப்பா அதுக்கு மேலே அவள் போடுறாளோ இல்லையோ அவங்க அப்பா உட்காந்து பால் போட்டுக்கிட்டு அது நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி கேம்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். செவுத்தில் அடித்தா எப்படிரா வந்து இதாகுது, ப்ரொஜெக்டர் வச்சுருக்காங்க எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அது எப்படி எந்த சென்சாரா என்னான்னு தெரில. ஆனால் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. நம்ம எந்த பாலில் அடிக்கிறோமோ அது வந்து கரெக்டாக வந்து கட்டாகி உடையிற மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு இந்த கேமும். எங்களுக்கும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நாங்கள் வெளியே வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக பாப்பாவுக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்து ஹஸ்பண்ட் ஒரு நாள் லீவ் போட்டிருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி மாலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 மாதம் கழித்து இப்போ தான் மறுபடியும் வந்து இந்த மாதிரி மாலுக்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணுறது. அதனால தான் வந்து இன்றைக்கி அதை ஒரு குட்டி விலாகாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்குறேன். என் ஹஸ்பண்ட் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க, முன்னையெல்லாம் மாலுக்கு வந்தால் நீயும் என்ஜாய் பண்ணுவ, இப்போ என்னடான்னு பார்த்தா ஃபோனும் கையுமாவே சுற்றிட்டு இருக்க, எங்கே பார்த்தாலும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிற, முன்ன மாதிரி உன்னால் வெளியே வந்தால் என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னாங்க. ஆனால் உண்மையான என்னோடய என்ஜாய்மெண்ட்டே என்னன்னா, இதெல்லாம் வீடியோ எடுக்கிறது, யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது. ஏன்னா வந்து அந்த என்ஜாய்மெண்ட்டுங்கிறது அந்த ஒரு நாளோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்போ போய் யூடியூப்பில் பார்த்தாலும் இந்த வீடியோ எனக்கு தெரியும். ஏன்னா இத்தனை வருஷம் வந்து பாப்பா பர்த்டேக்கெலாம் வந்துட்டு ட்ரெஸ் எடுக்க போனது, அதெல்லாம் வந்து தனித்தனியாக பாப்பா பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வீடியோவுமே எனக்கு இல்லை. எல்லாமே மைண்டில் தான் இருக்குது, என்ன பண்ணோம் ஏதுன்ட்டு. ஆனால் இந்த வருஷம் வந்து எல்லாமே வந்து வீடியோவாக இருக்கிறனால நான் எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம். அது ஒரு நல்ல மெமரிஸாக இருந்துச்சு. ஆமாம்ல பாப்பா பர்த்டேக்கு இன்றைக்கி அது பண்ணோம், நைட் இது பண்ணோம், அந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கிற மாதிரி பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி இருந்தது. அப்போலேருந்தே எனக்கு வந்து என்னென்னா வீடியோ எடுக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே தான் வெளியே போனாவே இருக்குது. அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பிடிச்சி தான் பண்ணுறேன். அதனால் ஒன்றும்லாம் பிரச்சனை இல்லை. அதுக்காக நான் வெளியே வந்து என்ஜாய் பண்ணலன்னுலாம் அர்த்தம் இல்லை. என்ன தடிக்கணும், மீன் அடிக்கணுமா? ரித்து அடி அவளுக்கு கையை வலிக்குதாட்டுக்குது. அந்த மின்ற மாதிரி இருக்குல்ல அதில் அடிக்கணும், அந்த மின்ற மாதிரி போகுதுல அந்த மீன் அடிக்கணும்.
கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வெளியே போகிறதுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வெளியே போகிறதுக்கும் குழந்த பிறந்ததுக்கப்புறம் வெளியே போகிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா குழந்த பிறக்கறதுக்கு முன்னாடி நம்மளை பொறுத்த வரைக்கும் அவுட்டிங்னா ஏற்காடு, மேட்டூர் அந்த மாதிரி தூரமாக எங்கேயாச்சும் போகிறது, நல்லா வெளியே எங்கேயாச்சும் வண்டியிலே ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி தான் எங்களுக்கு அவுட்டிங்லாம் இருந்தது. ஆனால் இப்போ குழந்த பிறந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் எங்கெங்கே புதுசாக கேம் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எங்கெல்லாம் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது, அதையெல்லாம் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. பேரண்ட்ஸ் ஐட்டம்னா இப்படி தான் போல் நம்ம மைண்ட் செட்டு நம்மளுக்கே மாறிடும். நல்லா குதி. அதை குதி, நல்லா குதி. இது கொஞ்சம் இதாக இருக்குது, 4-5 பிள்ளைங்க சேர்ந்து குதிச்சாதான் அது ஹைட் ஆகும். இதே இப்போ உழுவு போய் பொத்துன்னு. இந்த ஸ்பாஞ்செல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது வாங்க முடியாமல் தான் வந்து வேஸ்ட்டு துணியில் வந்து டஸ்ட்டை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவோம் ஸ்கூலுக்கு. ஆனால் இப்போ பாருங்கள், விளையாடுறதுக்கு இத்தனையை கொட்டி வச்சுருக்காங்க. என்ன மாதிரி யாரெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து டஸ்டர் தைச்சி கொடுத்துருக்கீங்க, 90s கிட்ஸாக இருந்தால் நீங்கள் ரிலேட் ஆகும். யாரெல்லாம் வந்து டஸ்டர் தைச்சி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா விளையாடவே மாட்டா, ஏறி மேலே போகிறதுக்கு பயப்படுவா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவள் மேலே ஏறி இந்த மாதிரி கீழே வர்றது. பின்னாடி படுத்துக்கோ. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்னா அதுலேயே கீழேயே ஏறி அப்படியே கீழே விழுவா. இப்போ தான் மேலே ஏறி கீழே வரா. இல்லைன்னா இப்போ அவள் உட்காந்துருக்கா பார்த்தீங்களா, அங்கேயே ஏறி நின்று நடப்பா. அந்த சர்க்கிள்லேயே நடந்துகிட்ருக்கும் லூஸ் பிள்ளை. எந்த சர்க்கிள்? சறுக்கி உழுவல்ல அந்த சர்க்கிள். அப்புறம் இது வந்து ரித்து கை வந்த கலை வண்டி ஓட்டுறதெல்லாம். ஏன்னா 1.5 வயசுலேருந்தே வந்து அந்த பாண்டா ஸ்கூட்டி வாங்கி ஓட்டிகிட்ருக்கனால அவளுக்கு இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஈஸியாக ஓட்டிடுவா. அதுவும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இந்த வித்தையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டா. வேகமாக இது பண்ணி காலை தூக்கிடுவா, 2 காலையும் தூக்கி ஓட்டுவா. ஏகுட்டே, அந்தளவுக்கு நீ நல்லா வண்டி ஓட்டுவ. எதை எப்படி விளையாடணுன்னே தெரியல பாருங்கள். அந்த குதிரையை 2 பக்கம் 2 பிள்ளைங்க உட்காந்து ஓட்டணும், இவன் நடுவில் உட்காந்து 2 பக்கம் தள்ளிகிட்ருக்கிறா. மூளைக்கார பிள்ளையாம் பிள்ளை. ஏகுட்டே, இது என்னது? அதுதான் நீ அன்றைக்கி மாலில் விளாண்டல்ல அந்த கேமு. வீட்டில் தூக்கி போடுற மாதிரி அங்கேயும் போய் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிற. அங்கே பாரு வீடியோவில். ஒன்று எடுத்து விளையாடுறதில்ல, கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே குப்பை கூலம் ஆயிடணும். தள்ளணுமா நம்மளே இறங்கி இந்தாண்டவா. மாடர்ன் கார், பெட்ரோலே தேவையில்ல. அப்பாட்ட போய் காட்டுப்போம். வரும்போதெல்லாம் இந்த ஏரோப்ளைனில் மேடம் உட்காராமல் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. இது பார்க்க தான் ஏரோப்ளைன் மாதிரி இருக்குது, ஆனால் ட்ரெயின் மாதிரி சுற்றுது. இங்கே எல்லா கேம்ஸுக்குமே பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த கேம் எவ்வளோ 40 பாயிண்ட்ஸுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்குது. இதிலலாம் ஃபஸ்ட்டு உட்காரவே மாட்டா. கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சா நமக்கு காசு தான் வேஸ்ட்டாக இருக்கும். உட்காரவே மாட்டேன்னு அழுவா. இப்போல்லாம் நானே உட்காரேன்னு சொல்லி தைரியமாக உட்காந்துருக்கா. இதில் ஒரு டைம் உட்கார வச்சுட்டு கீழே உழுவுற நிலைமைக்கு வந்துட்டா. கத்தி அழுது ஊரை குத்திட்டு 2 வயசில். இப்போ பாருங்கள் மேடம் நல்லா கன் மாதிரி உட்காந்துட்டு வராங்க. இவ்வளோக்கும் சொன்னேன் உட்காரும்போது வேணாரித்தோ, நீ கீழே விழுந்துருவ, பயந்துட்டு அழுவ அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் அழுவ மாட்டேன், நான் சிரிப்பேன் அப்படின்னு போய் உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. சிரிப்பியா அழுவியா? சிரிப்பியா? நல்லா சிரிப்பேன். இந்த கேம்லாம் உனக்கு பிடிக்குமா? அப்புறம் வேறு வழி இல்லை. அடுத்து நம்மளுக்கு தேவையானது என்ன? சோறு. அதை எங்கே போய் சாப்பிட்லான்னு பார்க்குறப்ப தான் வந்து ஆர்ஆர் பிரியாணி கண்ணுக்கு பட்டுச்சு. சரி முன்னே போய் சாப்பிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனால் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு போல் அவங்க தெரிஞ்ச பையனா.
அதனால் வந்து அவங்க 2 பேரும் அங்கே நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் அங்கே தான் அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நாங்கள் என்னத்தை வாங்குறதுன்னு பிளான் போட்டுட்ருந்தோம். நல்லா இருக்குல்ல உள்ள. கடைசியாக வேறு வழியே இல்லாமல் ஆர்ஆரில் தான் ஒரு பிரியாணி வாங்கினா 2 பேர் சாப்பிடலாம் தான். ஒன்றுமே இல்லை, அதனால் ஒரு பிரியாணியை வாங்கி நானும் என் புருஷனும் சாப்பிட்டு பாப்பாவுக்கு வெறும் ரசம் சாதம் வாங்கி ஊட்டி விட்டுட்டு அடுத்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா படம் பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த படம் நான் எதுக்காக சிவகார்த்திகேயனுக்காக போய் பார்த்தேன்னு இல்லை, நான் வந்து அந்த வில்லன் இருக்காருல்ல அவருக்காக தான் போய் பார்த்ததே இந்த படம். அதே மாதிரியே வந்து செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. அவரோட என்ட்ரி எல்லாமே வந்து எஸ்கேவோட அவருக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுவும் அவர் அங்கேருந்து தப்பிச்சு வருவார் பாருங்கள், அந்த சீன் வந்து ரொம்ப மாசாகவே இருக்கும். நல்லா இருந்துச்சு அந்த சீன்லாம். ஓவராலாக படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டைம் போனதே தெரில. மற்றபடி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். எங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. குட்டி ரிதன்யாவே இந்த பாட்டுக்காக தான் இந்த படத்துக்கே வந்தான்னு சொல்லலாம். பாட்டு முடிகிற வரைக்கும் தான் முழிச்சிருந்தாங்க மேடம், அதுக்கப்புறம் தூங்கி போயிட்டாங்க. அவ்வளோதான், படம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தவொடனே பார்த்திங்கன்னா அம்மா வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. சரின்னு அம்மாவையும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அம்மா வரும்போதே கார்ன் வாங்கிட்டு வந்துச்சு. அதையும் நாங்கள் வேக வச்சு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரித்து தினேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.